தமிழ் சினிமாவில் என்னதான் பிரச்சனை? தனுஷ் பிரச்சனைக்கு ஆர்கே செல்வமணியை பகடைக்காயாக மாற்றுவது ஏன்? வெற்றிமாறன் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்ட்டு போச்சா? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழ் சினிமாவில் என்னதான் பிரச்சனை? தனுஷ் பிரச்சனைக்கு ஆர்கே செல்வமணியை பகடைக்காயாக மாற்றுவது ஏன்? இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பா தனுஷுக்கு 5 ஸ்டார் கதிரேசன் 3 கோடி கொடுத்தாருப்பா, இப்போ 16 கோடி திருப்பி கேட்குறாருப்பா, இது எப்படிப்பா நியாயம்? 3 கோடிக்கு 16 கோடியா என்று தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன 3 கோடி, என்ன 16 கோடி? விஷயத்தை முழுமையாக பார்ப்போம். ஆடுகளம், பொல்லாதவன் எல்லாம் வெற்றி பெற்ற படங்கள். இதைத் தொடர்ந்து 5 ஸ்டார் கதிரேசன் செஞ்சார், வெற்றிமாறனை நேராக அழைத்து கொண்டு தனுஷிடம் போய் நாம் ஒரு படம் பண்ணுவோம், வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறார் என்று பேசினார்கள். பேசினவுடனே தனுஷ் 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் 5 ஸ்டார் கதிரேசன் 5 கோடி ரூபா இல்லை, 3 கோடி ரூபாயை கொடுத்துருக்காரு. வேண்டாம் இருப்பா அந்த 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஸ்டார் கதிரேசனுக்கும் வெற்றிமாறனுக்கும் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. வெற்றிமாறன் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்ட்டு போச்சா? போய் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னா முடியாது, வெற்றிமாறனை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, நான் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு 5 ஸ்டார் கதிரேசன்ட்ட தனுஷ். இதுக்கிடையில் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. 3 கோடி ரூபா கொடுத்ததுக்கு வட்டிலாம் சேர்த்து 11 கோடி ஆயிடுச்சு. 11 கோடியை போய் தனுஷ்ட கேட்டிருக்காரு. 11 கோடியா அதெல்லாம் முடியாது பா அப்படின்னு சொல்லிட்டார். பிரச்சனை பூதாகரமானது. தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க, நடிகர் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க, பேச்சு இழுன்னு செவ்வாய் இழுத்துருக்காங்க. இதில் பூச்சி முருகன் கலந்து கொண்டிருக்கிறார், விஷால் கலந்து கொண்டிருக்கிறார், நாசர் கலந்து கொண்டிருக்கிறார், பெப்சி ஆர்கே செல்வமணி கலந்துருக்காங்க, இதில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் கலந்துருக்கு. இதில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 8 கோடி ரூபா நான் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, என்னை ஆளை விடுங்க, 3 கோடி ரூபா வாங்கினது உண்மை தான், 8 கோடி ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தனுஷ். முடியவே முடியாது, 15 கோடி ரூபா திருப்பி தந்ததான் நான் பிரச்சனையை வைப்பேன் என்று சொல்லிவிட்டார் 5 ஸ்டார் கதிரேசன். இந்த சூழலில் பெப்சி ஊழியர்கள் சம்பள பிரச்சனை தொடர்பாக நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டார் ஆர்கே செல்வமணி. ஒப்பந்தத்தை போட்ட ஆர்கே செல்வமணி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி சம்பள பிரச்சனை முழுமையாக பேசி தீர்க்கப்பட்டு விட்டது, இதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிட்டன என்று சொல்லி எல்லா கிராஃப்ட்ஸ், காஸ்டியூம்ஸு, ஃபைட்டர்ஸு, இப்படி இத்தியாதி சங்கங்கள் ஒரு 24 போல் இருக்குது. அவ்வளவு சங்கத்தோடையும் சேர்ந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சியும் கையெழுத்து ஒப்பந்தம் ஆகிடுச்சு. ஒப்பந்தமான பிறகு என்ன சொல்கிறாரு, ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் 2ஆக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் என்று முரளி ராமநாராயணன் தலைமையில் ஒன்று இயங்கிட்டு இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு டி சிவா, தியாகராஜன், தியாகராஜன் தலைமையில் ஒன்று நடந்துட்டு. இப்போது இந்த ராமநாராயண சங்கத்தில் நிறைய பேர் படம் தயாரிக்கவில்லை என்பது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ 300 பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னு சம்மந்தப்பட்ட தனஞ்சயன் சொல்லிகிட்டு இருக்காரு. எனவே பணம் இருக்கிறவங்க பெப்சி சொன்ன சம்பளத்தை கொடுத்துட்டு ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் பெப்சியுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் எங்களுடைய பணிகள் தொடரும், மற்றவர்களுடன் தொடராது என்று அறிவித்து விட்டார் செல்வமணி. இப்போ பிரச்சனை வெடிச்சு போச்சு. என்னடா செய்கிறது அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ராமநாராயணன் கம்பெனி, முரளி ராமநாராயணன் தலைமையில் உள்ள தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் புதிதாக தொழிலாளர் கூட்டமைப்பை உருவாக்குவோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆக சண்டே ஆகிப்போச்சா? இங்கே 8ஆம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக்குங்கிறாரு ஆர்கே செல்வமணி, அங்கே நாங்கள் புதிய தொழிலாளர் கூட்டமைப்பை தொடங்குவோம்னு சொல்கிறாரு முரளி ராமநாராயணன் தயாரிப்பாளர் சங்க தலைவர். இப்போது இதில் பகடக்காயை ஆக்குறது ஆர்கே செல்வமணி தான். கடன் வாங்கினவர், அதாவது அட்வான்ஸை வாங்கினவர் தனுஷ், அட்வான்ஸ் கொடுத்தவர் 5 ஸ்டார் கதிரேசன். இடையில 5 ஸ்டார் கதிரேசனுடைய மனைவி திருமதி கலைச்செல்வி ஒரு லெட்டர் அனுப்புனதா சொல்கிறாங்க ஆர்கே செல்வமணி. ஆனால் ஆர்கே செல்வமணிக்கு அனுப்பாமல் வேற யாருக்கும் அனுப்பி அந்த கடிதம் ஆர்கே செல்வமணிக்கு வந்திருக்கு. அப்போ ஆர்கே செல்வமணி என்ன சொல்கிறாரு,
ஏம்மா உங்கள் 5 ஸ்டார் கைரேஜ் எங்கே கூட தான் இருந்தார், என் அட்ரஸ் தெரியுமில்ல, ஏன் அட்ரஸுக்கு அந்த லெட்டர் அனுப்பலை? வேறு எங்கேயோ போய் என்னிடம் வந்திருக்கிறது. இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன். உங்கள் கணவர் கேட்கும்போது 16 கோடி தான் கொடுக்கணும்னு கேட்டார். படத்துக்கு கால்ஷீட் கேட்டு தனச்சியிடம் சொல்லவே இல்லை. நாங்களும் எவ்வளோ வாதாடி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி சொன்னோம். 8 கோடி ரூபா நீங்கள் எல்லாரும் வந்து கேட்கறதுனால நான் தரேன், 10 பைசா அதுக்கு மேலே தர முடியாதுன்னு தனுஷ் அறிவித்து விட்டார். உங்கள் வீட்டுக்காரர் திரும்பி நான் 16 கோடியிலே நின்றுட்டுருக்காரு. இதில் ஏன் கொடுத்தது கதிரேசன் தயாரிப்பாளர், வாங்கினது தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ். இல்லை, தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் தானே சம்மந்தப்பட்டிருக்கு. பெப்சி எங்கேயா வந்துச்சுன்னு ஒருத்தன் கேட்டான். ஆர்கே செல்வம்னு எப்படி அப்பட்டாள்? அவர் சொன்னார், அட பாவிகளா, நானாக வந்து இந்த இளவூட்டி தொலைகிற பிரச்சனைகள் தலையிடலப்பா. எங்கிட்ட நடிகர் சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் கலந்துங்கன்னு சொன்னாங்க. லெட்டர் வந்துச்சு. பெப்சிக்கு லெட்டர் வந்ததன் காரணமாகத்தான் நான் போனேன் தவிர சம்மன் இல்லாமல் நான் ஆஜராகவே இல்லை. இதில் ஏன் பொங்கல் என்னையா தப்பு இருக்குது, ஏன் என் மண்டை உருட்டுறீங்க, அரசியல்லாம் பண்ணுறீங்க இன்னும் அவர் குய்யோ அப்படின்னு அழுதார். ஏன்னா சமீபத்தில் தான் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய முயற்சி எடுத்ததன் காரணமாக பெப்சிக்கு தரப்பட்ட அந்த பையனூர் நிலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின். இது ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அரசு நினச்சாதான் இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும். ஏன்னா இதில் அரசும் சம்மந்தப்பட்டிருக்கு. அரசு சம்மந்தப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு பல கோடி வருவாய் வருகிற தொழிலாக சினிமா இருக்கிறது. இன்றைக்கி ஒரு வகையில் பார்த்தா மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சினிமாவை தாயாக நினைக்கிறவர் தான். மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் ஸ்டாலின் இங்கேருந்து போனவர் தான். அவரும் சினிமாவை பிறப்பிடமாக கொண்டவர் தான். அப்போது அவங்ககிட்ட தான் போவாங்க. இதுக்கு இடையில் சன் பிக்சர்ஸ் திமுக நிறுவனம், ரெட் ஜெயின் மூவிஸு திமுக நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களுமே பிரமாண்ட படங்களை மட்டுமே வெளியிடுகின்றன, தயாரிக்கின்றன. சின்ன பட்ஜெட் படங்களை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் வருமானத்தை தருவதற்கு 10 பைசா உறுதி கிடையாது. பல படங்கள் திரையிட்ட முதல் காட்சியே காட்சி ரத்தாயிருது. 10 பேரோட இல்லை, எப்படி நடத்துவான்? அதனால் அதிலும் ஒரு வியாபாரி என்ன செய்வான்? லாபகரமான தொழிலாக இருந்தால் தானே ஈடுபடுவான். அதனால் ரெட் ஜெயின் மீதும் குறை சொல்ல முடியாது, சன் பிக்சர்ஸ் மீதும் குறை சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறாங்க, நேற்று ஒருவர் சொல்கிறார், தமிழ்நாடு முழுக்க 100 தியேட்டர் கட்டுங்க, 50 ரூபா டிக்கெட் வைங்க, அப்போ தான் எல்லோரும் பார்க்க வரும். சாதாரண ஏழை வாழைகள்லாம் இப்போ சினிமா தியேட்டருக்கு வரதே இல்லை. எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்கிறனால வர்றதே இல்லை. அதனால் 50 ரூபா டிக்கெட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சண்டை போடாமல் இருக்கணும். யார்? பெப்சி, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாம் ஒற்றுமையாக போனாங்கன்னா அவங்க செய்வாங்க. கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். ஆக கூத்தாடிக்கு என்ன செய்வாங்க? இப்போதைக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயா, ஏசி தேட்ரு, மால் தேட்டர்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க, நான் ஏசி தேட்டர்ஸு இன்னும் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 500-400 தேட்டரையாச்சும் எங்களுக்குன்னு ஒதுக்குங்க. அந்த 400 சின்ன தேட்டர்களில், நடுத்தர வர்க்க தேட்டர்களில் எங்களுக்கு வாய்ப்பு விடுங்க. சின்ன பட்ஜெட் படங்களை அங்கே திரையிட சொல்லுங்கள். நீங்கள் குறைஞ்சபட்சம் தமாஷா டேக்ஸை வாங்காதீங்க, 50 ரூபா டிக்கெட் வைங்க, 50 ரூபா 25 ரூபா எல்லோரும் வருவாங்க. இதை எப்படி டாக்டர் தமிழ் தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும் என்ன செஞ்சார்னா, தமிழில் பேர் வைங்கப்பா, உங்களுக்கு வரியே கிடையாது, தமாஷா வரி கிடையாதுன்னு. அதே பாணியில் இப்போ முதல்வரை நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நாங்கள் தமிழில் பேர் வைக்கோம், சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு 400 தியேட்டரை ஒதுக்குங்க, இல்லை ஒரு 300 தியேட்டரை ஒதுக்குங்க, 100 தியேட்டரை ஒதுக்குங்க, போதுங்க சாமி, நாங்கள் அதை வச்சு பழச்சிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இப்போ தமிழ் கொடுமை என்னென்னா, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சங்கங்கள், இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம், இருண்ட ஒரு சங்கம், சத்தம் ஒரு சங்கம், எல்லா பேரும் சங்கம் வச்சுட்டான். அதுக்கு என்ன காரணம்னா, தயாரிப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான மன்சூர் அலியும்
போய் கோர்ட்டில் போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார். சினிமா ஒரு தொழில் அல்ல, சினிமா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் அல்ல, இனிமேல் அங்கே யாரும் வந்து தொழிற்சங்கம் வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் வற்புறுத்த முடியாது. படம் யார் சொந்தமாக படம் எடுக்கிறார்களோ தயாரிப்பாளர்கள் யாரை வேண்டுமானாலும் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம், அது பணம் போட்ட தயாரிப்பாளருடைய உரிமைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டார். எனவே இப்போ இந்த எந்த சங்கம் போட்டாலும் செல்லுபடியாகாது. இப்போ ஒரு புது பட்ஜெட்காரர் வர்றாரு, நான் என் இஷ்டத்துக்கு படம் எடுப்பேன்னா நோ ப்ராப்ளம், அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது, நீதிமன்றம் இடம் கொடுக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 8ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க பெப்சி. இதுக்கடையில் அவர் சொல்கிறார், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கோம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் போயிருக்கு, நீங்கள் புதுசாக தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்காதீங்க, எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம், ஒன்றுபட்டு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. இதுக்கு முன்னால் இதே மாதிரி பெப்சிக்கு எதிராக படைப்பாளி அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்க. 4 மாதம் கூட உருவாக்கலை, விழுந்தடிச்சு ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா பெப்சி என்பது ஒரு பலம் வாய்ந்த தொழிலாளர் கூட்டமைப்பு. ஒரிஜினலாக படம் எடுக்கிறவன் 3 கோடி 4 கோடி போச்சு படம் எடுக்கிறவன் நிச்சயமாக பெப்சிக்கு தான் ஆதரவு கொடுப்பான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. எனவே மீண்டும் ஒரு படைப்பாளி என்ற அனுபவத்தை பெறாமல் ஒற்றுமையாக செயல்படுங்கய்யா. இதைத்தான் கிங் வாய்ஸ் சேனல் வற்புறுத்துகிறது. எங்களுடைய நேயர்களும் அவர்களுடைய குரலும் இதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களை, இது போன்ற யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.